இன்னைக்கு ஒரு சிம்பிளான சவுண்ட் டெக்னிக் பீட் பேட்டர்ன்ல எப்படி நம்ம யூஸ் பண்றோம்ன்றது பார்க்க போறோம். அதுதான் எஃப் சவுண்ட். ஸோ எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கேஷவ் Bbx. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சவுண்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எஃப் சவுண்ட். இது என்னடா ஒரு புது சவுண்ட் அப்படிதானே கேட்குறீங்க? கண்டிப்பா இது ஒரு சவுண்ட் தான். பட் சவுண்ட்ன்றது சொல்றத தவிர்த்து இது ஒரு டெக்னிக் நம்ம சொல்லலாம். இது எப்படி இருக்குன்றத வாங்க பார்க்கலாம். ஓகே, ஹவு டு beatbox தி எஃப் சவுண்ட். இதை கத்துக்க சிம்பிளான ஒரு விஷயம், ஒரே ஒரு ஸ்டெப் தான். நம்ம லெட்டர் எஃப் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த எஃப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நீங்க எப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? எஃப் அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த எஃப் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றத விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம மேல் டீத்தையும் கீழே லிப்ஸையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வெறும் ஜஸ்ட் ஒரு ஏரா மட்டுமே இந்த சவுண்ட் வெளியில வரணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இவ்வளவுதான் இந்த சவுண்ட். இந்த எஃப் சவுண்ட் எப்படி பண்ணணும் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஓவராலான ஒரு சம்மரியா நான் சொல்றேன். லெட்டர் எஃப் எடுத்துக்கோங்க. அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? எஃப் அப்படின்னு சொல்றீங்க. அதோட ப்ரொனவுன்சியேஷன் எடுத்துருங்க. வெறும் ஏரா டீத்தையும் கீழ் லிப்ஸையும் யூஸ் பண்ணி ஸோ இப்படிதான் நீங்க வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த சவுண்டை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண பீட்டோட நீங்க வந்து ஒரு கம்பெனிஷனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இது ஒரு பீட் பேட்டர்னா நம்ம வந்து இப்போ கன்சிடர் பண்ணி எப்படி எஃபெக்டிவா இருக்குன்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ பீட் பேட்டர்ன் இப்படிதான் வரப்போகுது. ஸோ இந்த பீட் பேட்டர்ன்ல எப்படி நம்ம ஹெட் சவுண்ட் ஆட் பண்றோம்ன்றத பார்க்கலாம். ஸோ கவனிச்சிங்களா, இந்த ஹெட் சவுண்ட் போட்டோன்னே இந்த ஒரு பேட்டர்ன் முழுக்கவே ஒரு ஹோல் லாட்டர்லி கம்ப்ளீட்டடான ஒரு பேட்டர்னா இருக்கும். ஸோ இந்த சவுண்ட் ரொம்ப சிம்பிளான சவுண்டா இருந்தாலும் ஒரு பேட்டர்ன்ல வந்து யூஸ் பண்ணா அவ்வளவு ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். நார்மலா நீங்க ஒரு பிகினர்ஸா இருக்கீங்க, நார்மலா வந்து இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு பேட்டர்ன் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா அப்படியே ஒரு ஃபூ சவுண்ட் எங்கேயாவது உங்களால ஆட் பண்ண முடியுதான்றது பாருங்க. ஏன்னா இப்போ நான் போடுற சவுண்ட் இது ஜஸ்ட் நானா தான் ஆட் பண்ணேன். இந்த சவுண்ட் வச்சு நம்ம பீட்ஸ்ல நிறைய வேரியேஷன் காட்டலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிள் பீட்டா தான் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன். ஸோ நீங்களும் நிறைய வேரியேஷன் காமிச்சு இந்த சவுண்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ஆக்சுவலி மிட் லெவல் பீட் பாக்ஸ் பேட்டர்ன்ஸ் போடலாம் தான் இருந்தேன். சடனா இந்த சவுண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ உடனே இதை நம்ம டுட்டோரியலா போட்டுடலாம்னு சொல்லிட்டு நான் இதை நான் போட்டுருக்கேன். ஓகே, நார்மலா கேட்கற கொஸ்டின் தான், இந்த சவுண்ட் கத்துக்க எவ்வளவு நாள் ஆகும் நீங்க மேபி நினைக்கலாம். இந்த சவுண்ட் கத்துக்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் போதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு சவுண்டே கிடையாது, ஜஸ்ட் ஒரு டெக்னிக். இது வந்து நீங்க ஒரு பேட்டர்ன்ல வந்து எந்த அளவுக்கு நீங்க போடணும், இது எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்ணுன்றதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் தான் இது செய்ய வேண்டியது. ஸோ இதுதான் நீங்க பாக்குற ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் ஒரு எஃப் சவுண்ட் மட்டும் நான் போடல. நான் இது வரைக்கும் பீட் பாக்ஸ் டுட்டோரியல்ஸ் அண்ட் பீட் பாக்ஸ் அண்ட் மியூசிக் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பீட் பாக்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா என் சேனல்ல போய் ஜஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சப்ஸ்கிரைப் பட்டனை போய் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற அப் டு டேட் வீடியோஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து கத்துக்கலாம். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்கு, சஜஷன்ஸ் இருக்கு, இந்த இடத்துல புரியலனா அப்படின்னு ஏதாவது ஒரு தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டியது கீழே கமெண்ட் பாக்ஸ் போய் உங்களோட கமெண்ட்டை போடுங்க. உங்களோட எல்லாரோட ரிப்ளைஸ்க்கும் நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ண ரெடியாவே இருக்கேன். ஸோ ஃபர்தரா இன்ட்ரெஸ்டிங் பீட் பாக்ஸ் அண்ட் மியூசிக்ஸோட உங்களை வந்து நான் கேட்ச் அப் பண்றேன். Until next time, this is Keshav Bbx signing off. Peace out. Stay safe, guys.